ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா விஜயாவை அதிகாரம் பண்ணி விஜயா முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்து எனக்கு காலமிக்க விடுங்க அப்படின்னு விஜயாவை காலமிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. விஜயா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக மீனா கிட்ட நல்ல மாமியார் மாதிரி நடிக்கிறதும், கிறிஷ் கிட்ட நல்ல பாட்டி மாதிரி நடிக்கிறதும், சீதாவோட தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்ல கூட விஜயா ரொம்ப அன்பா நடந்துக்கிறதையும் பார்க்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. முத்து, மீனா இரு, நான் இது என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இத மட்டும் தெரிஞ்சுக்கல மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏன் அம்மா எதுக்காக அடிக்கடி நல்லவங்க மாதிரி மாறுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொந்த குணத்துக்கும் மாறிடுறாங்க. எங்க அம்மா இப்படியே இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. பார்வதி ஆண்டிய அப்படியே நைஸா தள்ளிட்டு போய், ஆண்டி என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்க அம்மாக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ? கொஞ்ச நேரம் நல்ல மனுஷி மாதிரி இருக்காங்க, அடுத்த நேரம் விஜயா ஒரிஜினல் விஜயாவே மாறிடுறாங்களே அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. அது ஒண்ணு இல்ல முத்து, என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா. சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கறாங்களாம். உங்க அம்மாவுக்கும் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசையா இருக்கான். விஜயா த டாக்டர் அப்படின்னு பேர் எழுதி வாசல்ல நேம் போர்டு மாட்டணுமா. அதுக்காக சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. என்னத்த சொல்றீங்க? அதுக்கு உண்மையா அவள சோசியல் சர்வீஸ் பண்ணணும், உண்மையா நல்ல மனுஷியா மாறணும், அன்பா நடந்துக்கணும். மீனா கிட்ட அன்பா இருக்க மாமியார் மாதிரி நடிக்கிறாங்க, தங்கோன்னு கூப்பிடுறாங்க. மீனாவாது பரவாயில்ல, அந்த சின்ன பையன் கிறிஷ் அவங்கிட்ட போய் அவ்வளோ அன்பா நடிக்கிறாங்க. குழந்தை மனசு புரியாம தவிக்காத ஆண்டி. ஏன் ஆண்டி இப்படி இருக்காங்க? நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல. என்ன முத்து, நான் எவ்வளவுதான் எடுத்து சொல்றது? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ரொம்ப எடுத்து சொன்னாலும் பகையாகிடுது. உங்க அம்மா கேக்குற ஆளா என்ன? உனக்கு தெரியாதா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ஆண்டி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. வீட்டுல ஃபுல்லா கேமரா மாட்டி வச்சிருக்கோம், கையில இப்படியே புடிச்சு வச்சிட்டு இருக்கவே முடியல. முழு நேரம் வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு பொருளைய கிளப்பி விட்டுருங்க. ஒரு பொய் சொல்லிருங்க எங்க அம்மா கிட்ட, மிச்சம் நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து அதுக்கப்புறம் என்ன திட்டுவா முத்து. ஆண்டி, எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி கேமராவை பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? உங்க கை வலிக்காத ஆண்டி? அப்புறம் நீங்க டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசையே இல்லையா உங்களுக்கு? உண்மையிலேயே எங்க அம்மா மாதிரி ஒரு ஆளுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும். ஆண்டி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க ஆண்டி, அவங்கள ஒரு நாள் முழுசும் நல்ல மனுஷியா நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. சரி முத்து, அதே மாதிரியே செய்யறேன் அப்படின்னு பார்வதியும் சொல்லிடுறாங்க. பார்வதி அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து, விஜயா அந்த சோசியல் சர்வீஸ் பண்ற மேடம் கிட்ட கேட்டேன், அவங்க சொல்றாங்க பிட்டு பிட்டா எடுத்தா நல்லா இருக்காது, முழு நேரம் காலையில 6 மணில இருந்து ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படி வீடியோ எடுத்து கொடுங்க, அப்பதான் அது ஒரிஜினலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல கேமரா மாட்ட சொல்லிட்டேன், ஆள்லாம் வந்து மாட்டிட்டாங்க காலையிலேயே. நீ 6 மணிக்கு தயாராகி வந்துரு அப்படின்னு பார்வதி போய் சொல்லிடுறாங்க. முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, மீனா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் மாமியார விட்டு வெள்ளாசுறதுக்கு, அதனால நான் சொல்ற மாதிரி செய். எங்க அம்மா இன்னைக்கு முழுக்க உனக்கு அடிமைன்னு நினைச்சுக்கோ, உனக்கு என்னென்ன செய்யணும், பழி வாங்கணும் எல்லாம் செய் அப்படின்னு முத்து சொல்லும்போது, இல்லங்க வேணாம், பாவம் அத்தைய போய் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். சரி விடு, உங்க அத்தைக்கு நல்லது நடக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? அவங்களுக்கு ஏதோ டாக்டர் பட்டம் வேணுமா, அதுக்கு எவ்வளவு கொடுமைக்கார மருமக இருந்தாலும் அவங்க பணிஞ்சு அன்பா நடக்கிற மாமியாரா இருந்தாதான் பட்டம் கிடைக்குமா? இப்போ பார்லர் மட்டும் சொன்னா அது மாதிரிலாம் நடிக்காது. ஸ்ருதி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா ஸ்ருதி கிட்ட எங்க அம்மா எதுவும் காமிச்சுக்க மாட்டாங்க. நீ தான் மீனா அதுக்கு சரியான ஆளு. சரியா நடிச்சீனா எங்க அம்மாக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கும். நீ நடிக்கிறியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. சரிங்க, அத்தைக்காக நான் செய்யறேன். இப்ப என்ன செய்யணும்? காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம். உனக்கு என்னென்ன வேலை நீ வீட்டுல செய்வியோ அத்தனையும் எங்க அம்மாவை செய்ய வைக்கணும். அதுவும் எப்படி, எங்க அம்மா எப்படி உன்னை மிரட்டி வேலை வாங்குவாங்களோ அதே மாதிரி நீ எங்க அம்மாவை மிரட்டி வேலை வாங்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா கரெக்டா போய் சோஃபால உட்கார்றாங்க. விஜயா வராங்க, வேக வேகமா மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு. அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா வேகமா ஓடி வந்தோன்ன, ஏய் என்ன உட்கார்ந்துகிட்டு என்ன கூப்பிடுற? அத்தை போய் காஃபி போட்டு வாங்க, அதுவும் ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கலா போடுங்க. ஏய் உனக்கு ரொம்ப திமிருதான், என்ன பார்த்து காஃபி போட சொல்றியா? ஐயோ அத்தை கேமரா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ விஜயா கேமரா இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உடனே விஜயா, சரி சரி, என்னம்மா மீனா என் தங்கம், உனக்கு காஃபி வேணுமா? இதோ நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜயா காஃபி போட போறாங்க. காஃபி போட்டு வந்து மீனாக்கு எடுத்தும் கொடுக்குறாங்க. கால்லாம் வலிக்குது, ரொம்ப நேரம் நேத்து நின்னனா, பூ கொடுக்க அங்க இங்கேயும் அலைஞ்சனா, கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு மீனா சொல்றாங்க. பார்வதிய விஜயா பாக்குறாங்க. அப்படின்னு பார்வதியும் தலையாட்டுறாங்க.
உடனே விஜயா கீழே தரையில உட்காந்து மீனாவோட காலை மடி மேல எடுத்து வச்சு அப்படியே அமுக்குறாங்க. மீனாவுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ அத்தை, நீங்க இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்லிடுறார், அமைதியாரு. மீனா அப்படியே மெடுக்கா திம்மரா சேர்ல உட்காந்துருக்காங்க. விஜயா காலை பிடிச்சு அமுக்குறாங்க. அத்தை, நீங்க இப்படிலாம் செய்யறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அத்தை. நீங்க ரொம்ப நல்ல அத்தை. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் பட்டமே கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு மீனா விஜயாவை பாராட்டி பேசுறாங்க. விஜயா ரூம்குள்ள போய், ஏ பார்வதி, இந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அவளை கால் அமைக்க விட வேண்டியிருக்கு, சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கு, துணி துவைக்க வேண்டியிருக்கு, வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல மீனாவோட கால் வேற அமைக்க விட்டேன். சீ, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. விஜயா, இன்னைக்கு வீடியோ ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பா இந்த சோசியல் சர்வீஸ் மக்களுக்கு எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். நீ வருத்தப்படாம செய்ய விஜயா. எப்ப 6 மணி ஆகுறது, எனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னா சொல்லு, இந்த டாக்டர் பட்டம் வேண்டான்னு விட்டுறலாம். இல்ல எனக்கு டாக்டர் பட்டம் வேணும் அப்படின்னா மீனாக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் போய் செய் அப்படின்னு பார்வதி சொல்லி விடுறாங்க. மீனாக்கு தேவைக்கு பூவெல்லாம் கட்டி தராங்க விஜயா. மீனா சாப்பிடுமா, பூ கட்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்தில, உனக்கு கையெல்லாம் வலிக்கும்ல, நானே சாப்பாடு ஊட்டி விடவா அப்படின்னு விஜயா மீனாவுக்கு சாப்பாடும் ஊட்டி விடுறாங்க. மீனா கண் கலங்கிட்டு, அத்தை இதே மாதிரி எப்பவுமே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அத்தை. வேலையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், உங்க அன்பான இந்த குணத்தை மட்டும் காமிங்க, எல்லா வேலையும் நாங்களே செஞ்சிருவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. 6 மணி ஆயிடுச்சு. அப்பா, ஏய் பொடி, ஏன் முன்னாடி சேர்ல உட்காந்துக்கிட்டு உனக்கு கால் அமைக்க விடணுமா, உனக்கு நான் பூ கட்டி தரணுமா அப்படின்னு விஜயா கோவமா பேசுறாங்க. முத்து சொல்றாரு, அவளா கேட்டா, மீனா ஏதாவது செய்யனாலா, நீங்களா வழியே வந்து செஞ்சீங்க, இப்போ திட்டுறீங்க அப்படின்னு முத்துவும் கேக்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ இந்த மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த வீடு அவ்வளவு நல்லா இருக்கும், பார்க்கவே மங்களகரமா, வீடு அம்சமா இருக்கு, ஒரு மாமியார் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற விஜயா. அப்படின்னா உனக்கு இப்படிலாம் நடந்துக்கிற தெரியுமா? அப்புறம் எதுக்காக குரங்கு மாதிரி பேய் பிடிச்ச விஜயா மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இவளுங்களுக்கு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கணுமா? வேலையெல்லாம் யாருமே செய்ய சொல்லலாத்த, நீங்க உங்களோட அன்பான இந்த குணத்தை காமிச்சா போதும், எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிறோம். இத்தனை நாள் நீங்களா அத்தை வேலை செஞ்சீங்க, நாங்களா தானே வேலை செய்யறோம். அதட்டாம பாரபட்சம் பார்க்காம, பணக்காரங்க ஏழைன்னு வித்தியாசம் பார்க்காம பொதுவா அன்பா இருந்தீங்கன்னா அதுவே போதும் அத்தை அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஸ்ருதி உடனே, அதெல்லாம் ஆன்டிக்கு வராது கண்டிப்பா. முத்து சொல்றாரு, பலகுருளே அதெல்லாம் உங்க ஆன்டி இனிமே மாறித்தான் ஆவாங்க. 6 to 6 1 வீக் டைம் இருக்கு. உங்க ஆன்டிக்கு ஏதோ பெரிய அவார்டு எல்லாம் கிடைக்க போகுது போல இருக்கே அப்படின்னு முத்து சொல்றாரு. பார்வதி வந்து, விஜயா நாளைக்கும் 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இதே மாதிரி நல்ல மாமியாரா நடந்துக்கோ. ஏ பார்வதி, இதெல்லாம் செய்யவே முடியல. விஜயா நீ வேலையெல்லாம் செய்ய வேணாம், நீ அன்பா பேசுறீல, அந்த வார்த்தைகளுக்காகவே உனக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.